தமிழக முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாரு. இதுக்கு பல பேரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் தாவேகா கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களுக்கு கார் வாங்கி கொடுக்கட்டும்னா அவர் சொந்த செலவுல வாங்கி கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. அவர் தாவேகாவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும் கார் வழங்கணும்னு சொல்லல. 234 தொகுதியில இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கும் கார் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருந்தோம். அதுல மென்ஷனும் பண்ணியிருந்தோம். எல்லாருக்கும் கார் கொடுக்கறத விட யாருக்கெல்லாம் கார் இல்லை அப்படிங்கிற டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும் கார் கொடுத்தா போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து பதிவு பண்ணியிருந்தோம். இந்த சம்பவத்தின் விளைவா திருச்சியில உள்ள ஒரு 10க்கும் மேற்பட்ட பஞ்சாயத்து தலைவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய கலெக்டரேட்ல போயிட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்குற மாதிரி நாங்களும் மக்களை போய் சந்திக்கணும், எங்களுக்கு பைக் வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு வந்து கொடுத்து கோரிக்கையா வச்சிருக்காங்க. அவங்க கேட்கறதும் சரிதான். பஞ்சாயத்து தலைவர்களும் மக்களை போய் சந்திச்சு அவங்க கோரிக்கை என்னன்னு கேட்டு அதை நிறைவேற்ற வேண்டிய தேவை அங்கேயும் இருக்கு. ஆனா அவங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கு பைக் வழங்கணுமா அப்படின்னு கேட்கறதா இங்க கொஸ்டின் மார்க். ஏன்னா ஒரு பஞ்சாயத்தை சுத்தி வர்றதுக்கு பைக் தேவையானா பைக் தேவை கிடையாது. அவங்களுக்கு ஒரு மிதிவண்டி வழங்கினாலே போதுமானது. அது மட்டும் இல்லாம மிதிவண்டி வழங்கினா அவங்களோட உடல் ஆரோக்கியமும் வளப்படும் அப்படிங்கிற காரணத்தை கருத்தில் கொண்டு தளபதி விஜய் அவர்கள் இப்போ சிஎம்மா இருக்கிறதுனால பஞ்சாயத்து தலைவர்களுக்கு பைக் வழங்குறதை விட்டுட்டு மிதிவண்டி வழங்கினா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதா என்னோட கோரிக்கையும்.